வீட்டுல பயன்படுத்துற பல்பு உடைஞ்சிடுச்சுன்னா உடனே போய் சுத்தம் பண்ணாதீங்க. அதுல விஷவாயு இருக்கு. ஆமாங்க, இப்போ CFL பல்பு, இந்த பல்பு எத்தனை பேர் வீட்டுல யூஸ் பண்றீங்க? இது மின்சாரத்தை சேமிச்சு கொடுக்கறது ஒரு பக்கத்துல இருந்தாலும், இந்த பல்பு உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து விஷ ரசாயனம் வெளியேறும். அதுதான் மெர்க்குரி. முதல்ல அந்த பல்பு உடைஞ்சோன்னு நீங்க செய்ய வேண்டியது அந்த இடத்தை விட்டு வெளியேறிடணும். இரண்டாவது, சின்ன குழந்தைங்களை பக்கத்துல அலோ பண்ணிடாதீங்க. அந்த இடத்துல நல்ல காற்றோட்டம் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு உடைஞ்ச கண்ணாடி துகள்களை கனமான காகிதத்தாள்ல வச்சு சுத்தம் பண்ணுங்க. சின்ன சின்ன துகள்கள் மிச்சம் இருந்தா செல்லோ டேப் வச்சு ஒட்டி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா அல்லது கண்ணாடி டப்பால போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது CFL துகள்கள்னு அந்த பாட்டில்ல எழுதி குப்பை வாங்க வர்றவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. அவங்க அதை சேஃபா அப்புறப்படுத்திடுவாங்க. LED பல்பு இருக்கிற வீட்டுல இந்த பிரச்சனை இல்லை. CFL பல்பு இருந்தா அது உடைஞ்சா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள எங்களோட பாரத் மெயில் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.